சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து கட்டி கொண்டு அழுதான். பிற்பாடு அவன் சகோதரர் அவனோடு சம்பாஷித்தார்கள் என்றார் என்பதை ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டவர், இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாம் உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தேவரீர் உடைய வாழ்வு தரும் இறை வார்த்தைகளை இந்த நாளில் நாங்கள் சிறிது நேரம் தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் தாமே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, வந்தவர்கள் வெறுமையாய் திரும்பி செல்லாதபடி நம்முடைய இறை வார்த்தைகளை பற்றி கொண்டு ஆண்டவரே அதன் பிரகாரமாக நாங்கள் தொடர்ந்து ஜீவிக்க கிருபை செய்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், சிந்தனைகள் எல்லாவற்றும் உங்களுக்கு நேராக திருப்புகின்றோம். நேரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக் கொள்கின்றோம். கடந்த வாரத்தில் நாம் ஒரு தலைப்பை குறித்து தியானித்தோம். அது யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மனுஷனை நம்பக்கூடாது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். 2 தலைப்பில் நாம் பார்த்தோம். முதலாவது, மனிதர்களை நாம் நம்பக்கூடாது, பிறகு கடவுளை நாம் நம்ப வேண்டும் என்று இந்த தலைப்பில் நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். இந்த வாரத்தில் மன்னிப்பை குறித்து கடவுள் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அதாவது கிறிஸ்து இயேசுவில் வெளிப்படும் அவருடைய அன்பு, நாம் இரக்கத்தையும் மன்னிப்பையும் நம்முடைய சத்துருக்களுக்கு வெளிக்காட்டி அவர்களுடன் நல்லிணக்கத்துடன் வாழ கடவுள் நம்மளை அழைக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் வெளிப்படும் அன்பில் நாம் நம்முடைய சத்துருக்களுக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் வெளிக்காட்டி அவர்களுடன் நல்லிணக்கத்துடன் வாழ கடவுள் நம்மளை அழைக்கின்றார். அன்பானவர்களே, நாம் வாசிக்க கேட்ட இந்த பழைய பாட்டு பகுதியில் ஆதியாகமம் உள்ள ஒவ்வொரு வாரமும் கடவுள் ஒவ்வொரு விதமான போதனைகளை நமக்கு கற்றுக் கொடுத்து வருகின்றார். நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்து அவருடைய போதனை மூலமாக நம்முடைய வாழ்வை அவர் சீர்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றி அமைக்கின்ற அந்த குணாதிசயங்களை கடவுள் நமக்கு கொடுக்கின்றார். முதலாவது, இந்த 5 முதல் 8 உள்ளவர வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது கடவுள் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். எப்படி என்றால், நாம் வாசிக்க கேட்ட இந்த 5வது வசனம் பாருங்க. இங்கே வரும்படி நீங்கள் என்னை விற்றதை பற்றி சஞ்சலப்பட வேண்டாம், அதற்காக வருத்தமும் பட வேண்டாம், ஜீவரட்சணம் செய்யும்படி கடவுள் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் 2 தன்மைகளை கொண்டிருக்கிறார்கள், 2 குணங்களை கொண்டிருக்கிறார்கள். ஒன்று நன்மை செய்வது, மற்றொன்று தீமை செய்வது. நாம் பெரும்பாலும் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையில தீமையை குறித்து தான் நாம் அதிக பிரயாசப்படுகிறோம். நன்மையை குறித்து நாம் அதிகமாக எதிர்பார்ப்பதில்லை, அதை குறித்து நாம் அதிகமாக பிரயாசப்படுவதில்லை. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 38வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்தார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்ந்த காலங்களில் எல்லாம் மிகப்பெரிய ஒரு புரட்சியையும் மிகப்பெரிய இன்றளவும் இனி வரக்கூடிய காலங்களிலும் பேசக்கூடியதான ஒரு உன்னதமான ஒரு வாழ்வையும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்வை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அந்த வாழ்வை நாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம், அந்த வாழ்வில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, யோசேப்பு
அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறார்கள், அவனுக்கு தீங்கான காரியங்கள் செய்கிறார்கள். அவனை எப்படியாவது கொல்ல வேண்டும், அவனை விற்க வேண்டும், அவனை பழிவாங்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடனே அவருடைய சகோதரர்கள் அவனுக்கு என்ன செய்கிறார்கள்? எதிரான ஒரு எதிரிக்கு செய்யக்கூடிய காரியங்கள் தன்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு யோசேப்புக்கு நேர்ந்தது. அன்பானவர்களே, இந்த இடத்துல யோசேப்பினுடைய உணர்ச்சி மிகு செயல்கள், அவர்களுடைய நுண்ணறிவும் அவருடைய அந்த நடத்தையும் அவருடைய சகோதரர்களுக்கு மிகுந்த பேரதிர்ச்சியை கொடுக்கிறது. ஒரு சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? அவனை 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போடுகிறார்கள். சற்றும் எதிர்பாராத ஒரு விதமாக அதே தேசத்துல கடவுள் அவனை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்கிறார். எப்படி என்றால், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். அப்ப அன்பானவர்களே, கடவுள் மனிதர்கள் நமக்கு தீமை செய்கின்ற பொழுது அதை கடவுள் நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு செயல்மிகு ஒரு பகுதியை தான் கடவுள் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிறார். அவனுடைய வாழ்வை கெடுக்கிறார்கள், அவனுடைய வாழ்க்கையை சிறையில் தள்ளுகிறார்கள். அவனுடைய இந்த சகோதரனுடைய இந்த மனிதாபிமானற்ற இந்த செயல்கள் அவனை என்ன செய்கிறது? சிறைக்குள்ளாக தள்ளுகிறது. அவருடைய வாழ்க்கையை முடித்துவிட நினைக்கிறார்கள். ஆனாலும் கடவுள் அதை சற்று வித்தியாசமாக, சற்று மாறாக அதை கொண்டு செல்கிறார். இப்ப நீங்கள் அல்ல, கடவுளே என்னை இந்த இடத்திற்கு அனுப்பினார். எதற்காக அனுப்பினார் பாருங்க, அவர்களுக்கு நன்மை செய்ய. யாருக்கு? யோசேப்புக்கு விரோதமான செயல்களை செய்த யோசேப்பு இருக்கவே கூடாது, அவனை ஒழித்து விட வேண்டும், அவனை உயிரை எடுத்து விட வேண்டும், அவனை கொல்ல வேண்டும் என்று அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த அவருடைய சகோதரர்களை அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாகவும், பார்வோனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? நன்மை செய்ய கடவுள் அவனை அனுப்பினார். பாருங்க, அவர்கள் நினைத்தது வேறு, ஆனால் இங்கு நடந்தது வேறு. அன்பானவர்களே, நாம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது ஆபிரகாமை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? அவருடைய வாழ்க்கையில அவர் நன்மை செய்ததினால அவருடைய சந்ததியை என்ன பண்றாரா? வானத்தின் நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் அவருடைய சந்ததியை திரளாக பெருக பண்ணி ஆசீர்வதிக்குன்னு சொல்றாரு. அப்ப தாவீது என்ன சொல்றாரு? கடவுள் எனக்கு நன்மை செய்ததினால் நான் அவரை பாடுவேன். அப்போ யாக்கோபை கடவுள் அவருடைய வாழ்க்கையில நன்மை செய்ததினால அவர் என்ன செய்கிறார்? 12 கோத்திரங்களாக அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இப்ப பாருங்க, கடவுள் நன்மை செய்கிற கடவுளாக தான் எப்பொழுதும் அவர் இருக்கிறார். நான் வாசிக்க கேட்ட சங்கீதம் 103ல அவர் எப்பொழுதும் வழக்காடார், என்றென்றும் கோபம் கொள்கிறார். அப்ப கடவுள் எப்பொழுதும் வழக்காடார், என்றென்றும் கோபம் கொள்கிறார். அப்படி அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் எப்பொழுதும் மன்னிக்கிறவராக இருக்கிறார், அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அதற்காக நாம் பாடின இந்த பாடல்ல நாம் கடவுள் நமக்கு கிருபையாக கொடுத்து கொண்டே இருக்கிறதுனால் நாம் பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று தப்பாக நினைக்காது. அப்போ கடவுள் நமக்கு கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் மன்னிப்பையும் கொடுக்கிறார் என்பதற்காக நாம் பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று தப்பான கணக்கு போடக்கூடாது. அதைதான் இந்த இடத்துல இந்த யோசேப்புடைய வாழ்வில கடவுள் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை செய்கிறார்கள். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். உதாரணத்திற்கு நாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில, இப்ப இருக்கின்ற இந்த சூழ்நிலையில நமக்கு விரோதமாக ஒரு சிறிய தவறு நமக்கு எதிராக பேசிவிட்டாலோ, நமக்கு விரோதமான காரியம் செய்து விட்டாலோ நாம் என்ன செய்கிறோம்? மாறாக அவருடைய வாழ்வாதாரத்தை நாம் என்ன செய்கிறோம்? கெடுத்து விடுகிறோம். அவருடைய வாழ்வையை நாம் அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு சிறிய தவறுதான், ஒரு சின்ன நமக்கு விரோதமாக
ஒரு தெரிஞ்சோ தெரியாம ஒரு சின்ன தப்பு நமக்கு செஞ்சுட்டாங்கன்னா நம்ம எப்படி திட்டுகிறோம், எப்படி அவர்களை பேசுகிறோம், எப்படி அவர்களை கடிந்து கொள்கின்றோம். ஆனா இந்த இடத்துல பாருங்க, யோசேப்பை விற்றுவிட வேண்டும், அவனை குழியில தள்ள வேண்டும், அவனை உயிரை எடுத்து விட வேண்டும் என்று அவருடைய உடன் பிறந்த சகோதரர்களை இப்படி யோசிக்கிறார்கள். அப்போ அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு இருதயத்தை கடவுள் கொடுக்கிறார் பாருங்க. ஒருவேளை இந்த இடத்துல இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கடவுள் நம்மளை காட்டி நம்மளை அந்த இடத்துல வைத்திருந்தால் நாம் முதலாவது செய்வது அவர்களை ஒட்டுமொத்தமாக அழித்திருப்போம். அவர்களுடைய வம்சத்தையே உடன் பிறந்த சகோதரர்கள் என்று பாராமல் நாம் என்ன செய்திருப்போம், அழித்து விட்டிருப்போம். ஆனால் யோசேப்பு அவருடைய கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதம், அந்த இரக்கத்தை, அந்த அன்பை, அவர் எப்படி கடவுளத்துல அந்த அன்பை பெற்றுக்கொண்டாரோ, அவர் எப்படி கடவுளத்துல அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதை அப்படியே தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் காண்பித்தார். அன்பானவர்களே, ஒருவேளை நமக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும். நமக்கு உறவுகள் மத்தியிலும் குடும்பங்கள் மத்தியிலும் நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலும் அநேக பிரச்சனைகள், எங்கு திரும்பினாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், இப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகம். ஆனால் நம்மில் பலர் மறந்து விடுகிறோம் மன்னிக்கிற அந்த சுவாபம். அந்த மன்னிப்பை நாம் என்ன செய்கிறோம், மறந்து விடுகிறோம். ஆகவேதான் தாவீதுடைய கடவுள் அவருடைய வாழ்க்கையில் நன்மை செய்தால் நான் அவரை பாடுவேன், அவரை உயர்த்தி பிடிப்பேன். அப்போ கடவுளுடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நன்மை செய்து கொண்டிருக்கிறார். நன்மை செய்து பல விஷயங்களிலும் நம்மை காப்பாற்றிருக்கிறோம். நாம் எப்படி பிறருக்கு இருக்கிறோம், அல்லது நாம் பிறருக்கு எப்படி நாம் அவரிடத்தில் நாம் வாழ்கிறோம். யோசேப்பை போல இந்த மன கசப்பு, மன சஞ்சலத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் என்ன செய்கிறான், மன்னிக்கிறான். அந்த மன்னிப்பதன் மூலமாக ஒரு காரியம் நடைபெறுகிறது. பாவங்களை மன்னிக்கிறார் யோசேப்பு, அவருடைய தவறுகளை மன்னிக்கிறாரு. அது மன்னிப்பதன் மூலமாக அவர் என்ன செய்கிறாரா, மனவலி போன்ற எதிர்மறை உணர்வுகளில் இருந்து அவர் விடுவித்துக் கொள்கிறார். தன்னுடைய சகோதரர்களை அவர் மன்னிப்பதன் மூலமாக அவருடைய மனவலியை அவர் என்ன செய்கிறாரா, விடுவித்துக் கொள்கிறார். அதன் மூலமாக அவர் என்ன செய்கிறார், குணமடைகிறார். ஒருவேளை அவர் மன்னிக்காமல் இருந்த அந்த கோபம், அந்த வெறி, அந்த பொறாமை அவர்களுக்குள்ளால் முறித்துக் கொண்டே இருக்கும். ஒருவேளை அவர் மன்னித்ததினால், அவருடைய தவறுகளை அவர் மன்னித்ததினால் அவர் என்ன செய்கிறார்கள், யோசேப்பு அவர் குணமடைகிறார். தன்னுடைய மன வலியிலிருந்து, தன்னுடைய மன வேதனையிலிருந்து அவர் என்ன செய்கிறார், இப்படிப்பட்ட எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை சிந்தனைகளிலிருந்து அவர் விடுவிக்கிறார். அவர் விடுபடுகிறார். அவரே என்ன செய்கிறார், குணமாக்கிக் கொள்கிறார். அன்பானவர்களே, கடவுள் யாரெல்லாம் தீங்கு செய்கிறார்களோ, யாரெல்லாம் விரோதமான காரியங்கள் செய்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் கடவுள் என்ன செய்கிறார், நன்மை செய்கிறார். 6வது வசனம் பாருங்க, வாசிங்க 6வது வசனம். பஞ்சம் இருக்கும். எகிப்து தேசத்துல அவர் இருக்கின்ற அந்த காலங்களில முன்பதாகவே 2 வருஷம் பஞ்சமாக இருக்கிறது. இன்னும் 5 வருஷத்துக்கு இப்படிதான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு விவசாயமும் செய்ய முடியாது, ஒன்றும் நீங்கள் அறுக்கவும் முடியாது, ஒன்று உழவும் முடியாது, பஞ்சம் இருக்குன்னு சொல்றாரு. அவர்களை என்ன செய்கிறார், இப்படி பஞ்சம் இருக்கிறது, ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, நான் தான் யோசேப்புன்னு சொல்றாரு. நான் தான் யாரு, உங்களுடைய சகோதரன் யோசேப்பு, நீங்கள் விற்று போட்ட உங்களுடைய சகோதரன் நான் தான் சொல்றாரு. அப்போ பஞ்சத்துல வாழவே வழி இல்லாமல் அவனுக்கு விரோதமாக அடுத்த வேலைக்கு உணவு கூட வழி இல்லாமல் இருந்த தன்னுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறார், அவர் அரவணைக்கிறார், அவர் அன்பு செய்கிறார், அவர்களை நேசிக்கிறார், பேரன்பால் அவர்களை ஆதரிக்கிறார். 7வது வசனம் பாருங்க, பூமியிலே பின் சந்ததிக்கு உங்களுக்கும் இருக்கும்படி உங்களை ஆதரிப்பதற்காகவும் உங்களை அத்தனை பேரும் உயிரோடு காப்பாற்றுவதற்காகவும் கடவுள் எங்களை அனுப்பினார். நீங்கள் அல்ல, கடவுள் தான் என்னை அனுப்பினார் சொல்றாரு. பாருங்க, இனி வரக்கூடிய காலங்களில தன்னுடைய சகோதரரை பார்த்து அவர் சொல்லுகிறார், தன்னுடைய சகோதரனை அவருடைய மன வேதனையை உணர்ந்து சொல்லுகிறார். உங்களுடைய இதற்கு பிற்பாடு வருகின்ற உங்களுடைய சந்ததிக்கும் நீங்கள் வாழ்கின்ற உங்களுடைய
ஆதரிப்பதற்காக, உங்களை ஆதரிப்பதற்காகவும் உங்களை காப்பாற்றுவதற்காகவும் கடவுள் என்னை உங்களுக்கு முன்னாடி அனுப்பிட்டாரு. இப்ப நீங்கள் அல்ல, கடவுள் தான் என்னை தெரிந்து கொண்டார். இப்ப பாருங்க, அவர்கள் நினைத்து கொண்டிருந்தால் அவர்கள் நினைத்தது வேறு. அவனை குழியில தள்ளிவிட்டு, அவனை கொன்று போட்டுட்டு, அவனை ஒரு வாழ்க்கை எடுத்து விட்டு, அவர் மனிதாபிமானமற்ற ஒரு செயலை செய்துவிட்ட தன்னுடைய சகோதரர்களை காப்பாற்ற யோசேப்பை கடவுள் கொண்டு குறித்தார். அந்த மக்களை காப்பாற்ற யோசேப்பை கடவுள் குறித்தார். அப்போ கடவுள் நன்மை செய்கிறார். எப்படி நாம் தீமையான காரியங்கள் செய்தாலும் கடவுள் அதை நன்மையாக மாற்றுகிறார். அந்த நன்மையாக மாற்ற வேண்டும் என்றால் நாம் கடவுளுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். ஒருவேளை யோசேப்பை கடவுள் அந்த பெற்றுக்கொண்ட அந்த இரக்கத்தை, அந்த அன்பை அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பிற மக்களுக்கு, தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? அதை காண்பிக்கிறார். அன்பானவர்களை, இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது 14, 15வது வசனம் பாருங்க. பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து கட்டி கொண்டு அழுதான். பிற்பாடு அவன் சகோதரர் அவனோடு சம்பாஷித்தார். பாருங்க, இந்த கட்டி கொள்ளுதலும் இந்த முத்தம் செய்வதும் என்ன செய்கிறதால் இந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த கிரேக்க மொழியில இந்த அன்பிற்கு அகப்பே என்று சொல்வார்கள். அவர் முழுவதுமாக தன்னுடைய சகோதரர்களை மன்னித்து அவர்களை முழு மனதோடு அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய சகோதரர்கள் தீங்கான செயல்கள் செய்தார்கள், எதிரான காரியங்கள் செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்? கட்டி தழுவுகிறார். அவர்களை தழுவி என்ன செய்கிறார்? முத்தம் செய்கிறார். முத்தம் செய்து அவர்களோடு சமாதானமாக இருக்க அவர் முற்படுகிறார். பாருங்க, அவர் மன்னிக்கிற ஒரு பேராற்றலை கொண்டு அந்த இடத்துல இருக்கிறார். இந்த மன்னிப்பின் சுவாபம் ஒருவேளை இந்த இடத்துல நாம் இருந்திருந்தால் நடந்திருக்கிறது வேறு. இதான் நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியில அழகாக லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறார். கேட்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை நிந்திக்கிறவர்களை, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களை ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இயேசுவுடைய போதனைகளும் இயேசுவுடைய அறிவுரைகளும் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டது, இந்த மனிதர்களுக்கு அப்பாற்பட்டது. அப்ப அதை கடைபிடிக்கவே முடியாத ஒரு சூழல், இது கடைபிடிக்கவே முடியாது யாராலும். ஆனாலும் கடவுள் கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்துக் கொண்டே வருகிறார். யோசித்து பாருங்க, நம்ம எத்தனை பேர் நம்மளை திட்டுறவங்க, நம்மளை சபிக்கிறவங்க நம்ம ஆசீர்வதிக்கிறோம். மாறாக 2 மடங்கு 4 மடங்கு அவங்க என்ன செய்கிறோம்? சபித்து நம்முடைய கோபம் தணிகின்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவர்களை திட்டுகிறோம். எத்தனை பேர் நம்ம நிந்திக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோம். அவங்க வாழவே நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியிருப்போம். அவருடைய எதிர்காலமே இருக்கக்கூடாது என்று நாம் ஜெபம் பண்ணியிருப்போம். அதல்ல இயேசுவுடைய போதனை. அவர் மாறாக ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பன் சொல்லுகிறது போல நம்முடைய மக்களுக்கு இயேசு சொல்லுகிறார். நீ யாரா அடிச்சாங்களா அவனுக்கு மறுக்கணத்தை காட்டு. உங்களை யாராவது திட்டுகிறார்களா அவர்களை ஆசீர்வதிங்க. உங்களை யாராவது நிந்திக்கிறார்களா அவர்களை என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இப்பேற்பட்ட குணாதிசயங்களை தான் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அவர் எடுத்துக்கொண்டார். அதை அவர் செயல்படுத்தினார். வெறும் வார்த்தைகளினாலும் வெறும் பேச்சுகளினாலும் அவர் செய்யல, அதை அவர் காண்பித்தார். தன்னுடைய சகோதரத்தில் போயிட்டு வெறும் சரி நான் உங்களை ஆதரிக்கிறேன், உங்களை காப்பாற்று சொல்லிவிட்டு போகலை. மாறாக அவர் என்ன செய்கிறார்? அவர்களை கட்டி தழுவி முத்தம் செய்து அரவணைத்து பேரன்பால் அவர்களை நேசித்து இப்படி எல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்துட்டு அவர் கடவுளுடைய அந்த அன்பை என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். 1981 ஆண்டுல ஜான் பால் போப் என்கிற 2வது போப் என்ன செய்கிறார்? தன்னுடைய தேசத்தில் இருக்கின்ற மக்களை சந்திப்பதற்காக அவர் புறப்படுகிறார். தன்னுடைய மக்களை சந்திப்பதற்காக அவர் புறப்படுகின்ற பொழுது முகமது அலி என்கிற ஒரு நபர் என்ன செய்கிறார்? அந்த போப்பினுடைய கையை சுட்டு விடுகிறார். உடனே இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்.
அவர் அனுமதித்த பிறகு குணமடைந்து அந்த முகமது அலி என்கின்ற அந்த நபரை சந்திக்க புறப்படுகிறார். அவரை பார்த்த உடனே, சகோதரனே, உன்னை நான் மன்னித்துட்டேன், உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நான் உண்மையில அன்பு காட்டுறேன், உண்மையில அன்பு செலுத்துறேன்ற இந்த வார்த்தையை சொல்லி அவர் புறப்படுகின்ற பொழுது அந்த முகமது அலி என்கிறவர் அந்த போப்பை கூப்பிட்டு, உம்முடைய கைகளில் தலைகள் மேல் வையும் என்று அவரை கேட்கிறார். உடனே அவர் தலைமையில் கையை வைக்கிறார். அவருடைய மோதிர விரலை அவர் என்ன செய்கிறார்? முத்தம் செய்கிறார். பிறகு 3 ஆண்டுகள் கழித்து அவர் இத்தாலி சிறையில் இருந்து அந்த முகமது அலி என்பவர் விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்து அதே அந்த போப்பிடம் போய் அவர் திருமுழுக்கு பெற்றுக் கொண்டார். தன்னுடைய மன்னிப்பை உணர்ந்து, தன்னுடைய தவறை உணர்ந்து, தன்னுடைய எதிர்மறையான சிந்தனைகளை உணர்ந்து அவர் என்ன செய்கிறார்? திருமுழுக்கு பெற்றுக்கொண்டு மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார். அன்பானவர்களே, இப்போ நாம் மன்னிக்கிறது மூலமாக பிறருடைய வாழ்வு செழிப்பாக மாறலாம், பிறருடைய வாழ்வாதாரம் மேன்மை அடையலாம், மேம்பாடு அடைய செய்யலாம். நாம் எத்தனை பேர் மன்னிக்கிற சுவாபங்களாக வாழ்கிறோம்? நாம் வேலை செய்கிற இடத்துல, நம்ம திருச்சபையில, ஏன் நம்முடைய குடும்பங்களில, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இரத்த சம்பந்தமான உறவுகளிடத்துல, நம்முடைய நண்பர்களிடத்துல எத்தனை பேரை நாம் மன்னிக்கிறோம்? எத்தனை பேரை நாம் அன்பு செலுத்துகிறோம்? எத்தனை பேரை நாம் நேசிக்கிறோம்? அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய இறை வார்த்தைகள் நமக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பினை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களை குறித்து கடவுள் நமக்கு தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். இதான் இருக்க வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும், ஆடை இல்லாதவர்களுக்கு நீ உள்ளாடை எடுத்துக்கொள்ள என்ன செய்யாத? தடை பண்ணாத. உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உன்னை திட்டுறவர்களை ஆசீர்வதி, உன்னை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. இது மிகப்பெரிய ஒரு போதனைகள். ஆகவேதான் இப்பேற்பட்டதான எதிர்மறை காரியங்களுக்கு நாம் நல்ல ஒரு மனதோடு, நல்லிணக்கத்தோடு, நல்ல ஒரு சிந்தனையோடு நாம் செயல்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில யோசேப்புக்கு நடந்தது போல, யோசேப்புடைய வாழ்வில் அவர் அனுபவித்தது போல அநேக நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள், குடும்பங்களினர் அல்லது சொந்தங்கள் மத்தியில, வேலை செய்கிற இடத்துல இது போன்ற காரியங்களை நாம் என்ன செய்வோம்? சந்திப்போம், நேரிடும். ஆனாலும் கடவுளுடைய பிள்ளைகள் ஞானஸ்தானத்தின் வழியாக, திரு சாக்கிரமத்தின் வழியாக, அவருடைய ராபோதனத்தின் வழியாக அவருடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் எப்படி இருக்க வேண்டும்? யோசேப்பை போல இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வை கடவுளுக்கென்று அர்ப்பணித்து, நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் முற்றுமுழுமாக கடவுளுக்கென்று நாம் கொடுக்கின்ற பொழுது, நம்முடைய வாழ்வில் எப்பேற்பட்ட தீமைகள் ஏற்பட்டாலும் கடவுள் அதை நன்மையாக மாற்றுகிறார். அதுதான் இயேசுவினுடைய போதனை. ஆகவேதான் நாம் வாசிக்க கேட்ட நிருப பகுதியில கொரிந்து சபையை குறித்து, கொரிந்து மக்களை குறித்து அவர் பவுல் அழகான ஒரு கடிதத்தை எழுதுகிறார். உயிர்த்தெழுதல் எப்படி இல்லை என்று நீங்கள் சொல்லலாம், உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் அறிவில்லாமல் இருப்பது எப்படி? அவர்களை விமர்சிக்கிறார், கடுமையாக திட்டுகிறார். என்றால் ஆதரவுக்குள்ளாக மரிக்கிறவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ நமக்கு இந்த வாழ்விற்கு பிறகு, நமக்கு இந்த வாழ்வோடு முடிந்து விடவில்லை, இதற்கு பிற்பாடு ஒரு வாழ்வு இருக்கிறது. அது என்ன வாழ்வு என்றால் இந்த 42வது வசனம், எழுப்பப்படும். இது அழிவுள்ள சரீரம். இந்த அழிவு இருக்கின்ற இந்த சரீரத்தை நாம் விதைக்கின்ற பொழுது அவருடைய வருகையில் நாம் அழிவில்லாமையாக நாம் என்ன செய்வோம்? எழுப்பப்படுவோம். அதுதான் நம்முடைய விசுவாசம், அதுதான் நம்முடைய நம்பிக்கை. அப்ப நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செய்யணும்? பிழைக்கின்றோம். அப்ப கடவுளுடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிறார். ஒருவேளை பவுல் அழகாக சொல்றாரு பாருங்க, விதை சாகாவிட்டா எப்படி? அது கனி தரும், பலனை தரும். மதிக்கேடனே, திட்டாரு, முட்டாரு, அப்போ நீ
மரித்தால் என்ன செய்வேன்? உயிரோடு எழுப்பப்படுவேன். அப்போ ஒரு விதை இருக்கிறது, அந்த விதை நிலத்துல விழுந்து செத்தால் வழியே அதனுடைய பலனை தராது. அது சாகவே, அது செத்தாதான் என்ன செய்யும்? அதனுடைய பலனை தரும். அப்போ நமக்கு கடவுள் சொல்கிறார், நமக்கு நன்மைகளை செய்யதான் கடவுள். இந்த உலக வாழ்க்கையில நாம் மரித்து பிற்பாடு நன்மை செய்தால் நம் பிற்பாடு அவர் என்ன செய்வார்? நம்மளை உயிரோடு எழுப்புவார். வாசிக்க கேட்ட சங்கீதம் 103 முதல் 13 வசனங்கள் என்ன செய்கிறாரு? அவர் உன்னுடைய பிராணனை பாதாளத்திற்கு விலைக்கு மீட்டார். வாசிங்க சங்கீதம் 103. உன் வாயை திருப்தியாக்குகிறார். அப்போ கடவுள் நன்மையினாலதான் நம்முடைய வாயையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்வாதாரத்தையும் அவர் திருப்தி ஆக்குகிறார். தான் ஒவ்வொரு ஆராதனை முடிந்த பிறகும் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நன்மைகளையும் மறவாது. எது அவர் செய்த உபகாரங்கள், எது அவர் செய்த நன்மைகள்? இந்த 3வது வசனத்திலிருந்து, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையால் வாயை திருப்தி ஆக்குகிறார். இதுக்கு எல்லாம் நன்றி சொல்லுப்பா. இது எல்லாத்துக்கும் நீ கடவுளுக்கு நன்றி சொல்லு. இப்பேற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து, இப்பேற்பட்ட காரியங்களில் இருந்து கடவுள் என்ன செய்கிறாரு? உன்னை காப்பாற்றுறாரு. உன்னுடைய பிராணனை, உன்னுடைய உயிரை அவர் காப்பாற்றுறாரு பாதாளத்திற்கு, நரகத்திற்கு. பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில அவருடைய சகோதரனுடைய உயிரை காப்பாற்ற கடவுள் ஒரு கருவியாக யோசேப்பை பயன்படுத்தினார். ஒரு கருவியாக யோசேப்பை பயன்படுத்துகிறார். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில அநேக பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, வியாதியோடு, கவலைகளோடு தான் ஆலயத்திற்குள்ளாக வருகிறோம். ஒருவேளை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்கள் செய்வார். ஒருவேளை கடவுள் நம்முடைய வாழ்க்கையை நன்மையாக மாற்றுவார். நம்முடைய வாயை நன்மையால் அவர் திருப்தியாக்குவார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கிறது. நட ஒரு காலம், பிடிக்க ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், அழுகிறதுக்கு ஒரு காலம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காலம் இருக்கிறது. அதுதான் கடந்த வாரத்துல அழகான ஒரு போதை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஏதாவது ஒரு சூழலில், ஏதாவது ஒரு நிலையில் வாழ்வை வெறுக்கின்ற உச்ச கட்டத்திற்கு நாம போவோம். ஒருவேளை யோசேப்புடைய வாழ்க்கை அவன் நினைத்திருக்கலாம், உடன் பிறந்தவர்களே இப்படிப்பட்டதான காரியம், உடன் பிறந்த சகோதரர்களே இப்படிப்பட்டதான செயல்களை செய்து விட்டார் என்று அவர் விரக்தியின் உச்ச கட்டத்தில் போயிருக்கலாம். ஆனால் அவன் குடியில போட்டவனுடைய நோக்கமே அவன் என்ன ஆக்குறது? அரசராக்க வேண்டும், அதிபதியாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக. பண்பானவர்களே, கடவுளுடைய திட்டத்திற்கு நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது. கடவுளுடைய செயல்களுக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மாறாக கடவுள் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அது எங்கிருந்தாலும் சரி, திருச்சபைகளில், குடும்பங்களில், பணி செய்கின்ற இடங்களில், தொழில்களில், வேலைகளில், எங்கிருந்தாலும் நாம் கடவுளுடைய திட்டத்திற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஒருவேளை யோசேப்பு நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதம், தன்னுடைய சொந்த சகோதரர்களை உயிரை காப்பாற்றும்படியாக அவனுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று நினைத்த தன்னுடைய சொந்த சகோதரனுடைய உயிரை காப்பாற்ற யோசேப்பை கடவுள் அனுப்பினார். சொல்றார், நீங்கள் அல்ல, கடவுளே செய்தார். இது எப்பேற்பட்ட ஒரு கிரெடிட்டை கொடுக்கிறார் பாருங்க. எப்பேற்பட்டதான ஒரு பெயர் அவர் தன் முழுவதுமாக, நீங்க இல்லப்பா, கடவுள் தான் எனக்கு செய்தாரு. அப்ப அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்வாதாரத்திலும் கடவுளை மாத்திரம் தான் நாம் சார்ந்து வரணும். உலக காரியங்களுக்கு அல்ல, உலக ஆசா பாசத்திற்கு அல்ல. பிறரை மன்னித்து, பிறரை நேசித்து, பிறருடைய வாழ்வாதாரத்திற்கு உதவுகின்ற கருவிகளாக எப்படி எகிப்து
தேசத்துல பார்வோனுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் யோசேப்பு ஒரு கருவியாக, ஒரு உதவியாளராக அவர் பயன்பட்டாரோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒருவேளை அநேக பாரத்தோடும் கவலைகளோடும் கஷ்டத்தோடும் வியாதியோடும் சுகவீனத்தோடும் அநேக பலதரப்பட்ட பிரச்சனைகளோடு தான் ஆலயத்திற்குள்ளாக மக்கள் வருகிறார்கள். அப்ப அந்த ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது நம் பயபக்தியோடும் நடுக்கத்தோடும் ஒரு பொழுதுபோக்காக நம்ம எண்ணக்கூடாது, ஒரு விளையாட்டாக திருச்சபையை கையாளக்கூடாது, ஒரு அசாதாரணமாக அதை கையாளக்கூடாது. மாறாக பயபக்தியோடு அவருடைய வார்த்தையை நாம் பற்றி கொண்டு அவருக்காக நாம் அவரையே சார்ந்து நாம் வாழ்வோம் என்றால் யோசேப்பினுடைய வாழ்வில் நன்மையை செய்த கடவுள் உங்கள் வாழ்விலும் நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் கடைபிடித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்வை நாம் வாழ்ந்தோம் என்றால் கடவுள் நிச்சயமாக உங்களுடைய குடும்பங்களினுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காப்பாராக. எல்லாத்துக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வதாக. ஆமென். நாம் யாவரும் ஸ்தோத்திரத்தை பாடுவோம். நாம் ஆண்டவரை நோக்கி விடுதலை செய்வோம். சர்வத்தை கொண்டு மனுப்புத்திர